ட்ரிங்கில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நிலக்கடலை தாங்க. இந்த நிலக்கடலையில் ஏராளமான சத்துக்கள் அடங்கியிருக்குங்க. இதில் பித்தம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் அதை அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இதை நீரில் ஊறப்படும் போது பித்தம் எல்லாம் நீரில் போயிடுங்க. அதனால் இதை தாராளமாக சாப்பிட்லாம் எல்லோரும். இதில் வந்துட்டு செலினியம் இருக்குது, புரதச்சத்து இருக்குது, துத்தநாக சத்து இருக்குங்க. நம்ம உடலுடைய எதிர்ப்பாற்றலை உயர்த்தக்கூடிய அளவுக்கு இதில் புரோட்டீன் ரொம்பவே இருக்குங்க அப்படின்னு நான் சொல்லலைங்க. டாக்டர் சிவராமன் ஐயா தான் இதை சொல்கிறாருங்க. இதை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு பவுலில் போட்டு அதை நல்லா நீர் ஊற்றி தேய்த்து கழுவணுங்க. இந்த மாதிரி கையை வச்சு இப்படி நல்லா இப்படி வாஷ் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் தூசி அழுக்கெல்லாம் நிறைய இருக்கும். அதனால் அதை நல்லா தேய்ச்சி 2 முறை கழுவி விட்டு அதுக்கப்புறமா நீர் ஊற்றி ஒரு தட்டு போட்டு இரவே மூடிடுங்க. நம்ம காலையில் தான் இதை ஜூஸ் அடிக்க போகிறோம். காலையில் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இது தாராளமாக வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே குடிக்கலாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம ஜூஸ் அடிக்க போகிறோங்க. பெண்களாகிய நாம் கூடுதல் சமயம் இருக்கிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சமையலறை தாங்க. காலையில் உணவு பண்ணுறோம், மதியம் உணவு பண்ணுறோம், இரவு உணவு பண்ணுறோம். உணவு பண்ணி நம்மளும் சாப்பிட்றோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம். ஆனால் நம்ம பண்ணுற உணவில் எல்லா சத்தும் நம்ம உடம்புக்கு கிடைக்கா அப்படின்னா அது கேள்விக்குறியான விஷயந்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம காய்கறியில் வேக வச்சு சாப்பிட்றோம், அதிலே 50% போயிடுதுங்க வேகும் போதேவும். ஆனால் இறைவன் கொடுத்த அந்த தானியத்தை பச்சையாக நம்ம இப்படி எடுக்கும்போது அதனுடைய முழுமையான சத்து அப்படியே நம்ம உடலுக்கு கிடைக்குதுங்க. இந்த நனையை போட்ட கடலை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு அதில் ஒரு வாழைப்பழம் கட் பண்ணி போட்டுக்கோங்க சுவைக்காக. அது செவ்வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, ஏத்தம்பழமாக இருந்தாலும் சரி, நமக்கு எந்த பழம் போடணும்னு தோணுதோ வீட்டில் இருக்கிற வாழைப்பழத்தை எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாங்க. ஆனால் சுகர் இருக்கிறவங்க அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதை நமக்கு நான் இப்போவும் ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன், அது 2 பேர் குடிக்கிற அளவு நான் போட்டிருக்கேங்க. அதுக்கு தேவையான அளவு எவ்வளோ நீர் ஊற்றணுமோ அந்த நீர் ஊற்றி அதை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு மை போல் அரைச்சி எடுத்துருங்க. இது நல்ல சுவையாக இருக்கும். இனியும் சுவை தேவை, குழந்தைகள் குடிக்கிறதுக்கு இனிப்பு இருந்தால் தான் குடிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த பானத்துக்கு சுவை கூட்டக்கூடிய அளவுக்கு அதுதான் நம்மகிட்ட இருக்கிற இந்த சூப்பரான கிங்குங்க. இதுதான் தேன். இந்த தேனை எல்லாரும் 1 டீஸ்பூன் தாராளமாக தினமும் எடுக்கலாம். இதுவும் நம்மளுடைய உடலின் எதிர்ப்பாற்றலை உயர்த்த இதுவும் உதவி செய்யுங்க. இது தேன் அளவுக்கு அதிகமாக எடுக்க வேண்டாம். தினமும் 1 டீஸ்பூன் போதுமானது. இது சூட்டை அதிகரிக்கும் தேன் அதனால் தினமும் 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு 40-50 வயசே கிடக்கும்போது உடல் சோர்வு, மனசோர்வு எல்லாம் வந்துடுங்க. அந்த உடல் சோர்வை எல்லாம் விரட்டி அடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஹெல்த் ட்ரிங்க் நமக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான ஹெல்த் ட்ரிங்கோட நான் உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய்.